மொழியே வாழி. பரந்தூர் பறந்த நடிகர் விஜய் தமிழக அரசாங்கம் எடுத்த திடீர் முடிவு. தமிழக மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி சொல்லும் அண்ணாமலை, உற்சாகத்தில் துள்ளி குதிக்கும் மதுரை மக்கள். இந்த விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அண்ணாமலை சொல்ல போகிற மகிழ்ச்சியான செய்தி என்ன? அண்ணாமலை சொல்லவே கேட்டுடலாமா? நாளை நம்முடைய துறையினுடைய அமைச்சர் ஐயா கிஷன் ரெட்டி அவர்கள் மைனிங் துறையினுடைய அமைச்சராக இருக்கிறாங்க. அவர்களை அந்த அரிட்டாப்பட்டி சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், அந்த ஊரினுடைய தலைவர்கள் அம்பரக்கார் ஐயெல்லாம் இன்னைக்கு நம்முடைய கட்சி தலைவர்கள் புதுடெல்லிக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. நாளைக்கு அமைச்சர் பார்ப்பாங்க. நாங்கள் தான் எங்கள் நிலைப்பாடை சொல்லிட்டோம். நாளைக்கு மகிழ்ச்சிகரமான அறிவிப்பு அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் வரும். அதில் உறுதியாக இருக்கின்றோம். நாளை மத்தியானத்துக்கு மேலே பத்திரிகை நண்பர்கள்ட்ட நாங்கள் பேசுகிறோங்கண்ணா. அண்ணாமலை சொல்வது அரிட்டாப்பட்டி, நாயக்கம்பட்டி, வல்லாளப்பட்டி இந்த பகுதியில் இனிமே டங்ஸ்டன் சுரங்கம் எடுக்க மாட்டோம். அங்கே சுரங்கம் எடுப்பதனால நம்ம புராதன சின்னங்கள் அழிகிறது, பல்லுயிர் பெருக்கங்கள் அழிகிறது, விவசாய நிலங்கள் ஒழிகிறது. அது இப்போதைக்கு தேவையில்லை. அதனால் கனிம சுரங்கம் கைவிடுகிறது மத்திய அரசாங்கம். அதற்காக இந்த போராட்ட குழு இருக்கு இல்லையா, சுரங்கம் வேண்டாம் என்று தொடர்ச்சியாக போராடினது, அந்த குழுவை நம்ம கிஷன் ரெட்டி கனிம வளத்துறை அமைச்சரை சந்திப்பதற்காக அழைத்து சென்றிருக்கின்றார்கள். அண்ணாமலையும் அங்கே போறாருங்க. ஏன்னா ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் அறிவித்திருந்தார், 20ஆம் தேதியே மகிழ்ச்சியான செய்தி வரும், அமைச்சர் அறிவிப்பார் அப்படின்னாங்க. ஏதோ வேலை காரணமாக அந்த அறிவிப்பு வரலை. அதனால் இங்கே இருக்கக்கூடிய முன்னணி பெரியோர்களை டெல்லி அழைத்து சென்று அமைச்சரை சந்திக்க வச்சு மகிழ்ச்சியான செய்தியை அவங்க மூலமாக வெளியிட போகிறாங்க. அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் சில கோரிக்கைகள் வச்சாங்க. முதல் கோரிக்கையாக கனிம சுரங்கம் வேண்டாம் என்பது இப்போ கைவிட போகிறாங்க. இன்னைக்கு மதியம் அறிவிக்க போகிறாங்க. அண்ணாமலை அவர்களே சொல்லிட்டாரு. இரண்டாவது, கனிம சுரங்கம் தோண்டுவதற்காக கனரக வாகனங்களை அங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க, அதையும் தயவு செய்து எடுத்துடுங்க, அப்போதான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வேதாந்தா நிறுவனத்தின் மூலமாக கனரக வாகனங்கள் அங்கே கொண்டு போய் நிறுத்தினாங்க இல்லையா சோதனைக்கு, அதையும் அப்புறப்படுத்துகின்றார்கள். அதனால தான் நிரந்தரமாக இங்கே சுரங்கம் வராது என்று தெரிந்த பிறகு மதுரை மக்கள் உற்சாகத்தில் துள்ளி குதிக்கின்றார்கள். முதல்வர் பார்த்தீங்கன்னா உறுதி அளித்தார். அப்படி உறுதி அளித்தாலும் அது செயல்படுத்த வேண்டிய நிலையில் மத்திய அரசாங்கம் இருக்கிறது. அது அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மதுரையில் வெள்ளாளப்பட்டியில் சூழ்நிலை எப்படி இருக்குது, அங்கே ஏன் நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று எடுத்து சொல்லி இன்றைக்கு சுரங்கத்தை கைவிடுகின்ற செய்தியை அறிவிக்க போறாருங்க. மத்திய அரசாங்கமானது மக்களுடைய போராட்டத்தை காது கொடுத்து கேட்டிருக்கிறது. அங்கே என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கான தீர்வை மத்திய அரசாங்கம் கண்டுவிட்டது. ஆனால் மாநில அரசாங்கத்தை கிட்ட அந்த பகுதி மக்கள் ஒரு கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கையை மாநில அரசாங்கமானது நிறைவேற்றுமா என்பதை பற்றி நமக்கு தெரியல. என்ன கோரிக்கை வச்சாங்க அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, ஏப்பா எங்கள் பகுதி விவசாய பகுதிப்பா, அந்த இடத்துல எந்த விதமான சுரங்கங்களோ தொழில் நிறுவனங்களோ வரக்கூடாதுப்பா. அப்படி வரக்கூடாது என்றால் அந்த பகுதியை காவிரி டெல்டா பகுதி போன்று பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக எங்கள் பகுதியும் அறிவிச்சிடுங்க. அப்படி அறிவிச்சிட்டிங்கன்னா அங்கே வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகள் வரும். ஆனால் கனரக தொழிற்சாலைகளோ இல்லை சுரங்கம் தொழிற்சாலைகளோ எதுவும் வராது. மண்ணை பாழ்படுத்தக்கூடிய மற்ற தொழிற்சாலைகள் வராது. அதனால் எங்களுக்கு நிரந்தர நிம்மதியாக இருக்கும். அதனால் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் தமிழக அரசாங்கத்துக்கிட்ட கேட்டாங்க. இது தமிழக அரசாங்கத்தினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. ஆனால் தமிழக அரசாங்கமானது அந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்குமா என்று யோசிக்கின்ற பொழுது எனக்கு தெரிந்து அறிவிக்க வாய்ப்பில்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே அரசாங்கத்துக்கு சொந்தமான தரிசு நிலங்கள் இருக்கிறது, தனியார் தொழில் நிறுவனங்களுக்கு சொந்தமான நிலங்கள் இருக்கிறது. இப்படி இரண்டு விதமான நிலங்கள் இருக்கின்ற காரணத்தினால ஒட்டுமொத்தமாக பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சாங்கன்னா தமிழக அரசாங்கமானது தன்னுடைய தரிசு நிலத்தில் தொழிற்சாலையை அமைக்க முடியாதே. அதே மாதிரி தனியார் நிறுவனங்கள் தொழிற்சாலை தொடங்குவதற்காக நிலங்களை வாங்கி போட்டிருக்காங்க. அதையெல்லாம் சேர்த்தே நம்ம பார்த்தீங்கன்னா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சிட்டோம்னா என்ன பண்ணுறது? இப்போ விவசாய நிலங்களை பொறுத்த வரைக்கும் காவிரி டெல்டா பகுதியில் ஒரே பகுதியில் ஒருங்கிணைந்து இருக்கிறது. அதனால் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சிட்டாங்க. ஆனால் அரிட்டாப்பட்டி, நாயக்கம்பட்டி, வெள்ளாளப்பட்டி இந்த மாதிரி பகுதிகளில் பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்கள் தனியார் தொழில் நிறுவனங்களுக்கு இடையில இருக்கிறது. அதே மாதிரி தமிழக அரசாங்கத்தினுடைய தரிசு நிலமும் பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்களுக்கு இடையிடையில் இருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக எப்படி நாம் பார்த்தீங்கன்னா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிப்பது? அப்படி அறிவிச்சாங்கன்னா
தமிழக அரசாங்கத்துடைய தரிசு நிலத்தையோ இல்லை தனியார் தொழில் நிறுவனங்களுடைய தரிசு நிலங்களையோ பயன்படுத்த முடியாமல் போயிடுமே. அவங்க விருப்பப்படுகின்ற தொழில் நிறுவனங்களை அங்கே கொண்டு வர முடியாமல் போயிடுமே. அதனால தமிழக அரசாங்கமானது அந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்குமா என்பது டவுட்டாக இருக்குது. அந்த மக்கள் அதற்காக தொடர்ச்சியாக போராடுவாங்க போல் இருக்குது. மத்திய அரசாங்கமானது இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை கைவிடுகின்றோம் என்று சொல்வதே அந்த மக்களுக்கு மகிழ்ச்சி தான். அதை தான் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு டெல்லியில் பத்திரிகையாளர் சந்தித்து சொல்ல போறாரு. பரந்தூர் பறந்த நடிகர் விஜய் தமிழக அரசாங்கம் எடுத்த திடீர் முடிவு. என்ன முடிவு எடுத்திருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஏன்பா பரந்தூரை போய் பார்வையிடுவதற்கு எல்லா அரசியல் கட்சி தலைவரும் ரெடியாக இருப்பதாகவும் தமிழக அரசாங்கமானது காவல்துறை வைத்து அங்கே போகக்கூடாது என்று தடுப்பதாகவும் பல பேர் பொய் பரப்புரை செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்கள் என்ன முடிவுக்கு வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, பரந்தூருக்கு எந்த அரசியல் கட்சி தலைவர் வேண்டுமானாலும் போங்க, அந்த மக்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னு பாருங்க, அந்த மக்களுடைய கோரிக்கையை எங்ககிட்ட கொண்டு வந்து சேருங்க, அந்த கோரிக்கையை கனிவுடன் பரிசீலித்து அந்த மக்களுக்கானவற்றை நாங்கள் செய்வோம். அதனால் எந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் பரந்தூர் போடுவதற்கான அனுமதியை வழங்குகிறோம் என்ற திடீர் முடிவை அறிவித்திருக்கிறது. அரசியல் கட்சிக்காரங்க போனாங்கன்னா அங்கே மக்களை குழப்பி ஒரு போராட்டத்தை வலுப்பெற செய்து நிரந்தரமாக விமான நிலையம் வராமல் தடுத்துருவாங்க. அப்படின்றதுனால தான் அங்கே போவதுக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருக்குது. இன்னைக்கு கட்டுப்பாடுகளை தலைத்திருக்கிறது தமிழக அரசாங்கம். அது மட்டும் கிடையாது, பன்னூரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் விமான நிலையத்தை அமைக்கக்கூடாது, ஏன் பரந்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா விமான நிலையத்தை அமைக்கிறீங்க அப்படின்னு பல பேர் கேள்வி கேட்குறாங்க. பன்னூருக்கும் பரந்தூருக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமோ? மத்திய அரசாங்கத்தினுடைய விமான நிலைய ஆணையமானது பன்னூரையும் ஆய்வு செய்தது, பரந்தூரையும் ஆய்வு செய்தது. இரண்டு இடத்தையும் ஆய்வு செய்துவிட்டு எங்களுக்கு பல பரிந்துரைகளை செய்தது. அந்த பரிந்துரையின் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து பரந்தூரை நாங்கள் தேர்வு செய்தோம், பன்னூரை வந்து பார்த்தீங்கன்னா நிராகரித்து விட்டோம். அப்படி பன்னூரை விட பரந்தூர் எந்த அளவுக்கு பெட்ரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, தேசிய நெடுஞ்சாலைகள் வந்து பார்த்தீங்கன்னா பரந்தூருக்கு அருகாமையிலே இருக்கிறது. அதாவது சென்னை பெங்களூர் நெடுஞ்சாலையாக இருக்கலாம், சென்னை கொல்கத்தா நெடுஞ்சாலையாக இருக்கலாம், இரண்டுமே வந்து விமான நிலையத்துக்கு அருகாமையில் இருக்கிறது. மற்ற தேவைகளுக்கு இந்த சாலையை பயன்படுத்துவதற்கு இலகுவாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, வேறு சில கட்டமைப்புகளுக்கு நாம் பரந்தூர் பகுதியில் நிறைய தரிசு நிலங்கள் இருக்குது, ஆனால் பன்னூரில் பல தரிசு நிலங்கள் இல்லை. அதே மாதிரி தேசிய நெடுஞ்சாலைகள் இல்லை. பயணிகள் அணுகுவதற்கும் தொழில் நிறுவனங்கள் அணுகுவதற்கும் பரந்தூரில் தான் சிறப்பான வசதி இருக்கிறது அப்படின்னு பன்னூரை விட பரந்தூர் தான் பெட்ரு அப்படின்னு தமிழக அரசாங்கமானது விளக்கம் அளித்து இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, பன்னூரில் 1500 குடும்பங்கள் இருக்கிறது, ஆனால் பரந்தூரில் 1050 குடும்பங்கள் தான் இருக்கிறது. பன்னூரை ஒப்பிடுகின்ற பொழுது பரந்தூரில் 500 குடும்பங்கள் குறைவாக இருக்கிறது அப்படின்னு விளக்கம் அளித்திருக்கிறது. அதை விட இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, பன்னூர் தொழில் நகரமாக மாறிவிட்டது. அதனால் நிலம் எடுப்பது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா விலை உயர்ந்ததாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, உயரமான கட்டிடங்கள் ஏற்கனவே பன்னூர் பகுதியில் கட்டப்பட்டு இருக்கிறது. ஸ்ரீபெரும்புத்தூர் தொழிற்சாலை போன்றவையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் ஏற்கனவே வந்து விட்டது. ஸ்ரீபெரும்புத்தூர் என்ற தொழில் நகரங்களும் தொழில்பேட்டைகளும் அந்த பகுதியில் வந்ததுனால நாம் விமான நிலையத்துக்கு தேவையான நிலங்களை அங்கே விரிவுபடுத்த முடியாது, எடுக்கவும் முடியாது. அங்கே காஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறது. அதனால் பன்னூர் என்பது பொருந்தாததாக இருக்குது. ஆனால் பரந்தூரை பொறுத்த வரைக்கும் இந்த 1050 குடும்பங்களை தவிர்த்து விட்டு மற்ற நிலங்களை பொறுத்த வரைக்கும் தரிசு நிலங்களாக இருக்கிறது, விவசாய நிலங்கள் இல்லை. அதனால் பரந்தூர் தான் பெஸ்ட்டு. அதுலேயும் நிலம் எடுக்கின்ற போது காசு குறைவாகிறது அப்படின்ற விஷயத்தையும் தமிழக அரசாங்கமானது விளக்கம் அளித்திருக்கிறது. எதிர்கால கட்டமைப்புக்கும் எதிர்கால தொழில் வளர்ச்சிக்கும் பரந்தூர் தான் பெஸ்ட்டு. வளர்ந்துவிட்ட பன்னூரை விட வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய பரந்தூர் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னதான் 1000 விஷயங்கள் நாம் வந்து விமான நிலையம் அவசியம் என்று சொல்லிட்டு அந்த நிலத்தை அதிரடியாக எடுக்கலாம் போகிறது கிடையாது. எந்த அளவுக்கு வளர்ச்சி முக்கியமோ அந்த அளவுக்கு மக்களுடைய முன்னேற்றமும் வாழ்வாதாரமும் அவருடைய நலமும் முக்கியம். அதனால் மக்களுடைய எண்ணங்களுக்கு எதிராக, வாழ்வாதார முன்னேற்ற நலன்களுக்கு எதிராக நாங்கள் ஒன்றும் விமான நிலையம் கொண்டு வர மாட்டோம். மக்களுடைய ஒப்புதலுடன் தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே விமான நிலையங்கள் கொண்டு வரப்படும். அது மட்டும் இல்லை, எதிர்கால கட்டமைப்புகளுக்கு பரந்தூர் தான் பெஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. பன்னூர் வளர்ந்து விட்ட பிறகு பரந்தூரை வளர்ச்சி அடைந்த நகரமாக மாற்றணுமா இல்லையா, அதற்காகவும் நாங்கள் பரந்தூரை செலக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பரந்தூரை பொறுத்த வரைக்கும் நீர்நிலைக்கும் விமான நிலையத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை.
அதை ஆராய்ந்து நீர்நிலைகளை தவிர்த்து விட்டு விமான நிலையங்களை எப்படி மாற்றி அமைத்து கட்டலாம் நம் வசதிக்காக அப்படின்றதுக்காக ஒரு குழுவே போட்டிருக்கோம். அதனால் விரிவான ஆய்வுக்கு பிறகுதான் பரந்தூர் விமான நிலையமானது கட்டப்படும். இரண்டாவது, 10 ஆண்டு காலமாக பன்னூரா பரந்தூரா என்று ஆய்வு செய்துவிட்ட பிறகுதான் பரந்தூரை நாம் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். அதுலேயும் திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்கால வளர்ச்சியை அடிப்படையாக வைத்து எதிர்காலத்தில் மக்களுக்கு தேவையை கருத்தில் கொண்டு எப்போதும் ஒரு திட்டத்தை கொண்டு வருவோம். அப்படி தான் 2000 டைட்டில் பூங்கா கொண்டு வந்தோம். அந்த டைட்டில் பூங்கா கொண்டு வந்தனால இன்னைக்கு நம்ம தமிழகத்தில் கணினி துறையானது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறது, மற்ற மாநிலங்களை விட நாம் தொழில் வளர்ச்சியில் எந்த அளவுக்கு, அதே மாதிரி தொழில்நுட்பத்தில் எந்த அளவுக்கு மேம்பட்டு இருக்கிறோம். அதனால் பரந்தூர் விமான நிலையம் என்பது தமிழகத்துடைய எதிர்கால வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது அப்படின்ற விஷயத்தையும் எடுத்து காட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இப்போது நம்ம சென்னை விமான நிலையம் இருக்கிறது, ஆண்டுக்கு 2 கோடிக்கு மேலானவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். ஆனால் 1000 ஏக்கராவில் தான் அந்த விமான நிலையமே அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த டெல்லி பாருங்கள், மும்பை பாருங்கள், ஹைதராபாத்து பாருங்கள், இப்படி பல சிறிய மாநிலங்களில் கூட பார்த்திங்கன்னா விமான நிலையங்கள் பெரிய பரப்பளவில் இருக்கிறது. ஆனால் நமக்கு ஒரு 1000 ஏக்கராவில் விமான நிலையம் வச்சுக்கிட்டு எத்தனை விமானங்களை ஏற்றுவது இறக்குவது, எத்தனை கார்கோவை ஏற்றுவது இறக்குவது. அதனால் தொழில் வளர்ச்சிக்கு தடையாகவே விமான நிலையங்கள் இருக்கிறது. ஆனால் எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, நாங்களாம் போய் பார்ப்பதை விட முதலமைச்சர் போயிட்டு பரந்தூரை பார்த்து விட்டு பரந்தூர் மக்களுக்கு உறுதியளிச்சிட்டு வரணும். முன்னேற்றம் முக்கியம் என்கின்ற பொழுது மக்களுடைய வாழ்வாதாரமும் நலமும் என்னால் பாதிப்படையாது, கவலைப்படாதீங்க அப்படின்னு முதல்வர் போயிட்டு உத்தரவாதம் அளிச்சிட்டு வரணும். ஏன் முதல்வர் போகணும் அப்படின்னு சொல்லும்போது, அதிமுக பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்கு நிலத்தை ஆய்வு செய்கின்ற போது அமைதியாகத்தான் ஆய்வு செய்துதான், எந்தவித பதட்டமும் இல்லாமல். ஆனால் மக்களை கிண்டி விட்டதே எதிர்கட்சி வரிசையில் இருந்துக்கிட்டு அன்றைய காலகட்டத்தில் திமுக தானா. ஏன்னா அரசியல் எதை வைத்து வேண்டுமானாலும் பண்ணலாம். ஆனால் கடந்த காலங்களில் பரந்தூரை வைத்து அரசியல் செய்துவிட்டு இன்னைக்கு அந்த மக்கள் விட்டு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் யார் விட்டு கொடுப்பாங்க? இந்த இவருடைய புகைப்படத்தை பாருங்க. இவர் மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி. பரந்தூரில் இவருடைய நிலம்தான் ரொம்ப அதிகமாக. இவரே அரசாங்கத்துக்கு எழுதி கொடுத்துருக்கிறாராம். ஒரே ஒரு கோரிக்கை தானா, நியாயப்படி நீதிப்படி எவ்வளோ இழப்பீடு தரணுமோ அந்த இழப்பீடை தாங்க. நான் நிலத்தை எழுதி கொடுத்துட்டேன் என்பதனால நிலத்தை எடுத்துக்கிட்டு என் தலையில் முழக்க அரைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, அங்கே ஒரு 120 குடும்பங்கள் மட்டும்தான் பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களாம். அவங்க ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறான்னு கேட்டிங்கன்னா, அவங்க வச்சிருக்கின்ற லேண்டை பல கோடி ரூபாய்க்கு விற்கலாமா. அதனால் எக்கச்சக்கமாக விலை போகக்கூடிய இடத்த இப்போ விமான நிலையத்துக்காக நாம் ஏன் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு அந்த மக்கள் தடுக்கிறாங்களாம். மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கமானது கைப்பற்றி விட்டதாம் விமான நிலையத்துக்காக. அந்த 120 குடும்பங்கள் மட்டும்தான் பா எவ்வளோ கோடி போக வேண்டியது அரசாங்கம் கம்மியான விலைக்கு வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களாம். அதனால் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை கொடுத்துட்டோம்னா அந்த 120 குடும்பமும் கொடுத்துருமா. வெறுமனே ஒரு 120 குடும்பம் மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவிக்குது அப்படின்னு எதிர்கட்சிகளுக்கு தெரியாமல் அவங்க போய் பார்த்துட்டு அரசியல் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். இந்த தமிழ்மணியினுடைய நிலத்தோடு பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள் நின்று விடுகிறதாம். அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலையினுடைய பெயர் பெரிய ஏரியா. அதனால் நீர்நிலையை தவிர்த்து விட்டு தான் பரந்தூர் விமான நிலையமானது அமைக்கப்படுகிறது. ஆனாலும் ஒரு 120 குடும்பங்களால் அது தடுத்து நிறுத்தப்படுகிறது. தமிழ்மணி என்ற மூத்த வழக்கறிஞர் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, அந்த பகுதியில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் பல நிறுவனங்களுக்கு நிலத்தை வித்துட்டான். ஆனால் கவர்மெண்ட்டுக்கு நிலத்தை வித்துட்டு போடா, நம்ம நாட்டு வளர்ச்சிக்கு தேவைடான்னா ஆனால் விற்க மாட்டேங்கிறான். அந்த பரந்தூரில் இருக்கக்கூடிய பல மக்களும் பார்த்தீங்கன்னா பேட்டி அளிக்கிறாங்க. என்ன பேட்டி அளிக்கிறாங்க? ஆடா இந்த பகுதியில் திமுக அமைச்சர்கள்லாம் நிலம் வாங்கி போட்டுட்டாங்க, G2 ஆனது நிலத்தை மடக்கிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போது அவங்கெல்லாம் நிலம் வாங்கிறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஆசையாக இருக்குது, கொடுக்கறதுக்கு தெம்பாக இருக்குது. ஆனால் கவர்மெண்ட்டு கொடுப்பதுக்கு மட்டும் ஏன் தயங்குறாங்க? கவர்மெண்ட்டு கொடுக்கும்போது மட்டும் நீர்நிலைகள், விவசாயம் இப்படின்னு பேசுகிற அந்த மக்கள் தனியாருக்கு தாரை வார்க்கின்ற போது அவருடைய விவசாய நிலங்கள் பிளாட்டாக மாற்றும் போது அங்கே நீர்நிலைகளை பற்றி தெரியலையா? என்ன அர்த்தம்? அதனால் தமிழ்மணி சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் விட்டு கொடுக்கின்றார்கள், ஆனால் நியாயமான இழப்பீடு கேட்குறாங்க. அந்த இழப்பீடை முதலமைச்சர் போய் சந்தித்து உறுதியளித்தால் இந்த பிரச்சனையானது முடிவுக்கு வரும். அந்த நிலத்தை மீட்டு, அதாவது 2030க்குள்ளே பார்த்தீங்கன்னா விமான நிலையம் கட்டிடணுமா. அந்த இலக்கை அடிப்படையை வச்சு நீங்கள் செயல்படுங்க அப்படின்னு தமிழ்மணி அவர்கள் சொல்கிறாரு.
வெறும் 120 குடும்பங்களை சமாதானப்படுத்த வேண்டியதாக இருக்குதான். முதல்வர் போனால் சமாதானம் ஆயிடுவாங்களாம். இழப்பீட்டை அதிகரித்தால் கொடுத்துருவாங்களாம். ஏன்னா தனியாருக்கு தாரை வாக்குறவனுங்க கவர்மெண்ட்டுக்கு தாரை வாக்க மாட்டாங்களா அப்படின்னு அவர் சொல்கிறாருங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது எனக்கு என்னவோ பரந்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையே முடிவுக்கு வருதுன்னு நினைக்கிறேங்க. இதுக்கு இடையில் எதிர்கட்சிகள் போய் என்ன குழப்பத்தை பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம். தமிழக அரசாங்கமும் ஒரு முழு விளக்கத்தை அளித்திருக்குது, பிரச்சனை வராது என்று நினச்சி. நன்றி நண்பர்களே.